வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீமுடன் இணைந்து வெளியிடும் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி தாம்பரம் தொகுதி. இந்த தாம்பரம் தொகுதியில் உள்ள சட்டமன்ற ஏரியாக்கள் முடிச்சூர், திருவஞ்சேரி, வெங்கம்பாக்கம், கோவிலஞ்சேரி, மதுரப்பாக்கம் மற்றும் மூலச்சேரி சுற்றியுள்ள கிராமங்கள், தாம்பரம் சிட்லம்பாக்கம் நகராட்சி ஏரியா, செம்பாக்கம் பேரூராட்சி, மடம்பாக்கம் பேரூராட்சி, பெருங்குளத்தூர் மற்றும் பீர்க்கங்கரணை போன்ற பேரூராட்சிகள் இந்த தாம்பரத்தை உள்ளடக்கிய பகுதிகள். தாம்பரத்தில் மொத்தம் 7 முறை திமுக வென்றுள்ளது, 3 முறை அதிமுக வென்றுள்ளது, 1 முறை தேசிய காங்கிரஸ் கட்சியும் வெற்றி பெற்றுள்ளது. கடந்த 2021 தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிட்ட SR ராஜா அவர்கள் 1,16,840 வாக்குகளை பெற்று வென்றுள்ளார். அவர் பெற்ற வாக்கு சதவீதம் 46.93. இரண்டாவதாக அஇஅதிமுகவை சேர்ந்த சின்னையா அவர்கள் 80,016 வாக்குகள் பெற்று 32.14% அடிப்படையில் அவர் தோற்றுள்ளார். அவரை அடுத்து 3ஆம் இடத்தில் மக்கள் நீதி மய்ய கட்சியை சார்ந்த இளங்கோ சிவா அவர்கள் 22,530 வாக்குகளை பெற்றுள்ளார், 9.5%. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சுரேஷ்குமார் 19,494 வாக்குகளை பெற்றுள்ளார், 7.83%. அமமுகவை சார்ந்த கரிகாலன் 4,207 வாக்குகளை பெற்றுள்ளார். நோட்டோ 2,284 வாக்குகளை பெற்றுள்ளது. அஇஅதிமுகவை சார்ந்த சின்னையாவை ராஜா அவர்கள் 36,824 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றுள்ளார். இந்த பகுதியில் முக்கிய ஓட்டர்ஸ் வன்னியர்ஸ் 26%, நாடார் 10%, பிராமின்ஸ் 8% மற்றும் ரெட்டி 5%. இவர்களில் நாடார் மற்றும் வன்னியர்களின் ஓட் பேங்க் மிகவும் முக்கியமானது. எஸ்சி மக்கள் 16% இந்த தொகுதியில் உள்ளனர். கணிசமான அளவில் கிறிஸ்டின் மற்றும் முஸ்லிம் வாக்குகளும் இங்கு உள்ளது. இந்த தொகுதியை பொறுத்தவரை மொத்தம் 3,80,754 வாக்குகள் உள்ளன. இதில் ஆண்கள் 1,89,985, பெண்கள் 1,90,769. 2021 பதிவான மொத்த வாக்குகள் 2,46,691. அதில் நோட்டோவுக்கு மட்டும் கிடைத்த வாக்குகள் 2,277. தற்பொழுது 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பை பார்க்கலாம். இதில் முதலிடத்தை திமுக 33 மக்களின் ஆதரவை பெற்றுள்ளது. 2ஆம் இடத்தில் அதிமுக 32% ஆதரவை பெற்றுள்ளது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 1% மட்டுமே வித்தியாசம். தமிழக வெற்றிக் கழகம் 3ஆம் இடத்தில் உள்ளது. இது தனது 20% ஆதரவை பெற்றுள்ளது. நாம் தமிழர் கட்சி 12% ஆதரவை பெற்றுள்ளது. இதர கட்சிகளுக்கு 4% ஆதரவு என்று மக்கள் தங்கள் கருத்தை தெரிவித்துள்ளனர். இந்த தொகுதியில் கடந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றுள்ளது. ஆனால் இந்த முறை மக்களின் ஆதரவு அதிமுகவின் பக்கம் உள்ளது. தொடர்ந்து நமது சேனலை பின்தொடருங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.